Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ்க்கான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். ஏப்ரல் 2025 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணாதவங்க நீங்க சீக்கிரமா வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. கரண்ட்ல படிச்சிட்டு இருக்கவங்க நீங்க உங்க காலேஜ் மூலமாவே வந்து பே பண்ணிக்கலாம். அரியர் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. எப்படி பே பண்றதுன்னு ஆல்ரெடி டெமோ வீடியோ போட்டிருந்தேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண போகிறீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து போடுவாங்க. இந்த மந்த் எண்ட் இல்லைனா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் நமக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் போட்ட பேப்பருக்கும் சேர்த்து தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாமல் உங்களோட எக்ஸாம் ஃபீஸை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மந்த் எண்ட் ஆர் ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டில் நமக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து போட்டுருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரீவேல்யூஷனில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் நோ சேஞ்சுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதும் டைம் டேபிள் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம டைம் டேபிள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போல் எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் ஹால் டிக்கெட் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட்டில் படிச்சிருக்கவங்க காலேஜில் ஹால் டிக்கெட் வாங்கிக்கலாம். அரியர் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 by 1 அப்டேட் வரும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு 1 by 1 வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரையும் தான் டைம் இருக்குது. டிலே பண்ணாமல் நீங்கள் சீக்கிரமாக வந்து பே பண்ணிக்கோங்க. 26 வரையும் தான் பெனால்ட்டி இல்லை. ஸோ டைம் கம்மியாக இருக்குது. நீங்கள் உங்கள் காலேஜில் வந்து பே பண்ணிக்கோங்க. அரியர் கேண்டிடேட்ஸ் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை வந்து சீக்கிரமாக பே பண்ணி முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் 1 தான் வந்து நமக்கு லாஸ்ட் டேட் வித் பெனால்ட்டியோட, அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்தராக ரீவேல்யூஷன் ஓரியன்டாக அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.